டிசம்பர் என்றாலே குளிர், மனதிலையும் குளிர். ஆனால் நாட்டில் எல்லாரும் மனதிலையும் எக்கச்சக்கமான வெப்பம், சூடு. காரணம் பிடித்திருக்கிறதுக்கு முக்கியம் ஜனாதிபதி தேர்தல். பத்திரிகையும் சரி, தீர்மானமும் சரி, மிகவும் வெப்பத்துக்கு மத்தியில் ஒரு குளிரான காலப்பகுதியில் நடைபெறுவதுதான் அந்த இடைவெளிகளுக்கான சிறப்பம்சம். பிரஸ் ரிலீஸ்ல உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2014ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் என்னுடன் ஜெகநாத் கண்ணா, நியூஸ் ஃபர்ஸ்ட் சார்பாக. வணக்கம். வணக்கம் கஜமோகன். வணக்கம் நேர்களே. முதலில் நாங்கள் அரசு பத்திரிகை சேர்த்துக் கொள்ள போகின்றோம். தினகரன் பத்திரிகை தலைப்பு இப்படி சொல்கிறது. பிரதான தலைப்பு: கட்டுப்பணம் செலுத்தினார் ஜனாதிபதி. இதுவரை 5 கட்டுப்பணம் செலுத்தினர். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, ஜனசத முன்னணி, ஒக்கம வெசியோ ஒக்கம ரஜவரு, சோசியலிச சமத்துவ கட்சி, ஐக்கிய சோசியலிச கட்சி. நினைக்கிறேன் இதுல ஒரு சில கட்சிகள் இருக்கு. நான் நினைக்கிறேன் அதில் சேர்ந்த செல்வந்தர்கள் சிலர் இந்த ஜனாதிபதி தேர்தலை தங்களுடைய ஒரு ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியாக அதில் தங்களை அடையாளப்படுத்துறதுக்கு, நாங்கள் தான் இந்த குரூப்புக்கு சேர்மன் அப்படின்ற அடையாளப்படுத்துவதற்கு சிலர் இருக்கிறாங்க. அவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தான் இந்த கட்டுப்பணம் செலுத்தி முகத்துக்கு வருவாங்க. ஜனாதிபதி அவங்க முகம் இல்லை. நிச்சயமாக இது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதன் காரணமாக பல்வேறு அனுகூலங்கள் எதிர்காலத்திலே கிடைக்கக்கூடும். அவர்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று வருவதற்கு மிகவும் இலகுவாக எந்த ஒரு நாட்டுக்கும் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே அதே நேரத்திலே சமூகத்திலே இந்த அவ்வளவு பேருமே கட்டுப்பணம் செலுத்தினாலும் இறுதி கட்டத்திலே அவர்கள் சிலர் நாங்கள் கண்டிருக்கிறோம். கடந்த தேர்தல்களில் இறுதி சந்தர்ப்பத்திலே முக்கியமான வேட்பாளர்களுக்கு தமது ஆதரவுகளை அவர்கள் வெளியிடுவார்கள். அதே அடிப்படையிலே இதுவரை இந்த 5 இதுல சில அங்கத்தவர்கள் மிகவும் இதய சுத்தியுடன் மிகவும் தூய்மையான அரசியலினுடைய எதிர்காலத்தை கனவு காண்பவர்கள். ஆனால் அவர்களுடைய கனவு நனவாக்குவதற்கு மக்களுக்கு அவர்கள் யாரென்று தெரியாத சூழலும் இருக்குது. நிச்சயமாக அவர்களின் வீட்டுகளில், அதாவது உறவினர்களின் வாக்குகள் கூட கிடைக்கின்றது என்ற சந்தேகம் இருக்கின்றது அந்த முடிவுகளை பார்க்கும் பொழுது. இந்த சுவாரஸ்யமான தலைப்புகள் தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக இருக்கின்றது. அடுத்து, களுத்துறை மாவட்ட முஸ்லிம்களின் ஆதரவு ஜனாதிபதி மஹிந்தவுக்கே. வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்க பாதுகாப்பு செயலாளரை அழைப்பேன். களுத்துறை மாவட்ட முஸ்லிம்களின் முழுமையான ஆதரவு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு என்ற செய்தியை சீனன்கோட்டையில் நடைபெற்ற பாதுகாப்பு செயலாளர் கொரபய ராஜபக்ச முஸ்லிம் மக்களுடனான மாபெரும் சந்திப்பு நிரூபித்துள்ளதாக பேருவல் நகரபிதாவும் பாதுகாப்பு செயலாளரின் களுத்துறை மாவட்ட முஸ்லிம் இணைப்பாளருமான அல்ஹாஜ் மில்பர் கபூர் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி 10வது பக்க தொடர்ச்சியாக இன்றைய தினகரன் பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இம்முறை தேர்தலை பார்த்தால் கஜமுகன் அனைவருமே ஒரு இனவாத அடிப்படையிலான கருத்துக்களை கூறி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக பௌத்த நாடு என்ற கொள்கை, அதாவது தனி சிங்கள நாடு என்ற அடிப்படையிலே பல கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இதுவரை தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவராவிட்டாலும் கூட தேர்தல் மேடைகளில் கூறும் விடயங்களை பார்க்கும் பொழுது அந்த பெரும்பான்மை சமூகத்தினரை அவர்களின் வாக்குகளை மையமாக கொண்டு, அவர்களை இலக்காக கொண்டுதான் இந்த பிரசார பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் காரணமாகவே தான் இதுவரையுமே இந்த முஸ்லிம் கட்சிகள் எவருக்குமே உடனடியாக ஆதரவை தெரிவிப்பதற்கு முன்வரவில்லை. நீங்களா அப்படி சொல்றீங்க? தமிழரசு கட்சி, தமிழர் தேசிய கூட்டமைப்பு யாருக்கும் இதுவரையும் ஆதரவு தெரிவிக்கல. ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களோன்னு பயத்திலேயே 2 தரப்பும் இருக்கிறதா அதுல சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. தங்களுடைய வாக்கு, பெரும்பான்மை வாக்கு இழக்கப்பட்டிருமோ என்று 2014வது வருடத்திலும் ஒரு நிறுவனத்துல சராசரியா பாத்தீங்கன்னா எங்களோட இருக்கக்கூடிய சகோதர மொழி சிங்கள மொழி பேசுபவர்கள் எங்களோட உறவினர்களாக நாங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரோம். இப்படி எல்லாம் இருக்கத்தக்கதாக இன்றும் அந்த மனோநிலை அரசியல்ல மட்டும்தான் இருக்குங்கிறது கவலைக்கிடமான ஒரு செய்தி. இருந்தாலும் இந்த களுத்துறை மாவட்டத்துல தானே அலுத்கம பேருவல் இருக்கு. அதாவது குறிப்பாக இதில் அரசாங்கத்துடன் சார்ந்திருக்கும். நாங்கள் பார்த்தோம் தலைப்பிலே இருக்கின்றது பாதுகாப்பு செயலாளரின் இணைப்பாளர். அவர் அப்படித்தான் கூறுவாக இருக்கட்டும். ஆனால் தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் தான் அந்த மக்கள் உண்மையாக எதை சிந்தித்தார்கள். அதாவது இந்த சம்பவங்கள் இடம்பெற்ற சந்தர்ப்பங்களில் கூட அனைவருமே கூறி வந்தது, அதாவது அரசாங்கம் சார்பிலே தமக்கும் இதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என. ஆகவே அவரின் கருத்து அவ்வாறாக இருக்கின்றது. மக்களின் தீர்ப்பு 9ஆம் தேதி பார்க்கலாம். ஜெகா, நீங்க ஒரு பரீட்சை வைத்தது சொன்னால் 99 புள்ளிகள் இடுவதற்கே திருத்துவர்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. நான் கேட்டது கேள்வி அதை விட நீங்க இன்னும் மேலதிகமா போய் கண்டுபிடிச்சிருக்கீங்களே. நீங்களா நல்லா வருவீங்க. அடுத்த செய்தி: ஆசிய பிராந்திய நாடுகள் ஒன்றுபட்டால் இந்து சமுத்திர பாதுகாப்புக்கு உத்தரவாதம்.
கோல்டு டயலாக் மாநாட்டில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இருக்கின்றது. இதே இந்தியா தான் தொடர்ச்சியாக பெரிய குற்றச்சாட்டு இலங்கைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆமா, இந்த மாநாடு சர்வதேச மாநாடு கடல்வழி பாதுகாப்பு தொடர்பாக நடைபெறுகின்றது. இலங்கையின் தேசிய பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அனுசரணையோடு நடைபெறுகின்றது. இம்முறை 5வது தடவையாக நடைபெற்ற இதில் முக்கிய அதாவது தலைமையுரையை நிகழ்த்துவதற்காக தான் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்திருந்தார். ஒரு தேர்தலுக்கான பரபரப்பான சூழல் ஏற்கனவே நாங்கள் கண்டிருந்தோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதியாக தெரிவாக வேண்டும் என்று. எந்த நாடுகளுமே அப்படித்தான், ஒரு நாடுமே மற்ற தலைவரை சந்திக்கும் பொழுது அவரின் முன்னேற்றத்திற்காக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். எதுவாறாக இருந்தாலும் இவர் இந்த விஜயத்தின் போது இவர் வெறுமனே ஜனாதிபதி, பாதுகாப்பு செயலாளர் ஆகியோரை மாத்திரம் சந்தித்து விட்டு செல்வதற்காக வரவில்லை. இம்முறை அவர் பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரோடும் கலந்துரையாடுவதற்காகவே நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பொது வேட்பாளர் இந்தியாவினுடைய ஆலோசகருடன் உரையாடி இருக்கின்றார் என்ற ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. ஆம், அதே நேரத்திலே இந்த விஜயம் அதாவது இந்தியாவை பொறுத்த மட்டிலே மிகவும் அதிகளவு பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அண்மையில் சீனாவின் போர்க்கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பிலே நங்கூரமிடப்பட்டிருந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே நமது பாதுகாப்பு செயலாளரோடு அவர் நேரடியாகவே இந்தியாவில் தமது விசனத்தை தெரிவித்ததாக எல்லாம் இந்திய பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருந்தன. அந்த வகையில் இம்முறை இந்த சந்திப்புகளின் போதும் அதிகளவில் சீன போர்க்கப்பல்களின் பிரசன்னம் தொடர்பாக அதிகளவில் அவர் கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே நேற்றைய தினம் இந்த மாநாட்டில் உரையாற்றுகிற போது கூட அவர் கூறியிருந்த விடயங்களை பார்க்கும் பொழுது இலங்கை கடற்பிராந்தியம் ஒரு சமாதான வலயமாக இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் தான் அவர் கருத்துக்களை கூறியிருந்தார். வாகன விபத்துகள் 2 மாணவர் உட்பட 5 பேர் பலி. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 2 பாடசாலை மாணவர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பிலகோஹபிட்டியா மற்றும் ஹட்டன் பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற விபத்துகளில் 2 மாணவர்கள் பலியானதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அதில் ஹட்டன் பகுதியில் இடம்பெற்ற ஒரு பெண்மணி நினைக்கிறேன், ஒரு முச்சக்கர வண்டி மோதி அந்த சிறுமி பாடசாலை சென்று கொண்டிருந்த பொழுது முச்சக்கர வண்டி மோதி அது முச்சக்கர வண்டியின் பிறகு விபத்துக்குள்ளானது. ஹைலண்ட்ஸ் கல்லூரியை படிக்கும் ஒரு 7 வயது மாணவி உயிரிழந்திருக்கின்றார். அதே நேரத்திலே புலாத்கோஹபிட்டியாவிலும் பஸ் வீதியை விட்டு விலகி தடம் புரண்டதன் காரணமாக அங்கே ஒரு மாணவன் உள்ளிட்ட 43 பேர் காயமடைந்திருந்தார்கள். வாகன விபத்துகள்ல சாரதிகள் எப்படி ஆயிருது, தவறோ பிழையோ இந்த குழந்தைகள் உயிரிழக்கும் சம்பவம் என்பதற்கு கடுமையான தண்டனைகள் வேணும் என்றால் அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது முதிர்ச்சி அடைந்தவர்களுடைய ஒரு செயற்பாட்டினை. ஆகவே சாரதிகள் தான் அதுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் பாடசாலை மாணவர்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் குறிப்பாக மிகவும் அவதானத்தோடு இருக்க வேண்டும். அவர்கள் சிறு விபத்துகள் கூட அவர்களின் உயிர்களை காவு கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. அது தொடர்ச்சியாக அந்த சமூகத்தை எப்படி பாதிக்க முடியும் யோசி பாருங்க. நிச்சயமாக குடும்பத்தை எப்படி பாதிக்க முடியும். அதே நேரத்திலே தற்பொழுது இந்த சீரற்ற வானிலையும் நிலவுகின்றது. குறிப்பாக மலையக பகுதிகளே நேற்று இரவு கூட முகமந்தலாவையில் இந்த காலையில் கூட எங்கள் இடத்தில் கூட பனி சூழ்ந்திருக்கிறது. ஆகவே நான் இந்த விடயத்தை கூற வந்ததற்கான காரணம் மலையக பகுதியில் இருக்கும் இந்த பனிமூட்டத்துடனான காலநிலை, வீதிகள் சறுக்கும் நிலை காரணமாக அதிக அளவில் விபத்துக்கள் நேர்கின்றன. இது வானிலையோடு தொடர்பட்ட செய்தியாக இருப்பதால் கூற வேண்டும். நேற்று இரவு கூட இரவு 11:30 அளவிலே முகமந்தலாவில் லொய்னோன் தோட்டத்திலே ஒரு மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தின் தாயும் மகளும் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இந்த சீரற்ற வானிலையும் மலையகத்தில் மாத்திரமல்ல வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மீண்டும் ருத்ர தாண்டவம் ஆடுகின்றது. நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே நலன்புரி நிலையங்களில் வாழும் மக்கள் மிகுந்த கஷ்டத்தோடு அவர்கள் வெள்ள நீரோடு போராட வேண்டிய ஒரு நிலையில் இன்று இருக்கின்றார்கள். தேர்தல் பிரச்சாரத்துக்காக நீங்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய பதாதைகள் அதனுடைய பணத்தையும் தொடர்ந்து பல 100 வருடங்களாக அதே குடியிருப்பிலே மண்மேடு சரிந்து ஒவ்வொரு நாளும் பரிதாபமாக உயிரிழக்கக்கூடிய சிந்தனையையும் எப்படி அரசியல் சரியான முறையில் பகிரப்படவில்லை என்பதற்கான நல்ல உதாரணமாக இலங்கையில் இருக்கின்றது. இது ஒரு சிறிய நாடு, சரியாக பரஸ்பரமாக பகிர்ந்து கொள்வது பெரிய ஒரு விடயம் இல்லை. இதே சுற்றியுண்டான தலைவர்களும் நல்ல தலைவர்களும் தான் வர வேண்டும். எல்லோரும் தான், நான் ஒருவரை நான் குற்றம் சொல்ல மாட்டேன், எல்லாரையும் தெரியும். எல்லோரும் அப்படித்தான். தேர்தல் காலங்களில் இந்த குறைகளை சுட்டிக்காட்டுவதன் நோக்கமும் அதுதான். இப்போதாவது அவர்களுக்கான இந்த தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கல. இப்போதாவது வெற்றிக்கு முதலாவது அவர் செய்து கொடுத்த செய்யலாமே என்ற காணி பிரச்சனைகளின் தீர்வுக்கு விரைவில் விசேட மத்தியஸ்த சபைகள் என்கின்ற செய்தியை அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், நீதி அமைச்சர். ஆனால் அவர் தான் அடிக்கடி ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறார், நீதி அமைச்சர் இருந்து கொண்டு தனக்கு நீதி கிடைப்பதில்லை என்று.
அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கும் அவர்களின் நிலைப்பாடு கூட தெளிவாக தெரியவில்லை. அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவதாகவும் இல்லை. வெளியேறுவதாக இருந்தால் இப்போது அவர்கள் வெளியேற இருக்க வேண்டும் என்பது முஸ்லிம் மக்களின் கருத்தாக வலிமையாக வீதியிலும் கடைகளிலும் அலுவலகத்திலும் அனைத்து இடங்களிலும் சந்திக்கும் முஸ்லிம் சகோதரர்களின் கருத்துக்களை பார்த்தால் மாறுபட்டதாக இருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்தோடு தொடர்ந்தும் இந்த முக்கிய அமைச்சர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். அந்த இணைவு அவர்களை வெளியேற்றி விடுமோ மக்களுடைய அபிலாஷையில் இருந்து இன்னொரு கேள்வியும் இருக்குதானே. சபை தேர்தல் அதற்கு ஒரு நல்ல உதாரணம். அதற்கு சிறந்த பதிலடியை இந்த தேர்தலிலும் வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டில் அவ்வாறான ஒரு அழுத்தம் அவர்களுக்கு இருக்காவிட்டாலும் யார் வெற்றி பெற்றாலும் கூட விரைவிலேயே ஒரு பொது தேர்தல் வரப்போகின்றது. அதில் இவர்களின் அந்த கருத்து எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நாங்கள் பிறகு பார்க்கலாம் நினைக்கிறேன். அடுத்த செய்திக்கு செல்லலாம். எதிர்கால நம்பிக்கையில் இளைஞர் யுவதிகள் இம்முறை வாக்குரிமை பெற்ற அனைவரும் ஜனாதிபதிக்கு ஆதரவு என்கின்ற செய்தி இருக்கிறதாகவே வாக்குரிமை பெற்றது 100% இருந்தால் 100% ஜனாதிபதிக்கு ஆதரவு என்பதை யார் தெரிவித்திருக்கின்றார்? சஜின் வாஸ் குணவர்தன தெரிவித்திருக்கின்றார். ஆமா கஜமோகன், இலங்கை நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று இது ஒரு சம்பிரதாயபூர்வமான வாக்காளர்கள். இவர்கள் வெட்டினாலும் பச்சை வெட்டினாலும் நீலம் என்ற நிலையிலே தான் இருந்து வருகிறார்கள். ஆகவே இந்த புதிதாக வாக்காளர் இடாப்பில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்ற இளைஞர் யுவதிகள் தான் இந்த மாற்றங்களை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்றார்கள். ஆகவே இளைஞர் யுவதிகள் தெரிந்து சஜின் வாஸ் குணவர்தனுடைய தகவல், ஆனால் அது 100% தானே அவர் சொல்கிறார். அது அதிக, அதாவது அமோக ஆதரவு அல்லது அது கூடிய ஆதரவு என்று தெரிவித்தால் ஒரு நியாயமான ஒரு பேச்சு. ஆனால் நான் நினைக்கிறேன் பொது வேட்பாளர்களுக்கு தற்போது அவர்களுடைய பணிகளிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய புதிய வாக்காளர்களும் இருக்கின்றார்கள். 100% இல்லை. 100% இல்லை நிச்சயமாக. அந்த கருத்தை எவ்வளவு பார்க்க வேண்டும். பத்திரிகையாளரும் சரியாக அவர் கூறிய விடயத்தை புரிந்திருந்தாரோ தெரியவில்லை. அதையும் பார்க்க வேண்டும். நான் உண்மையிலே அவர் பேசுவதை நேற்று தினம் செவிமடுக்கவில்லை. அனைவரும். அடுத்த செய்தி, சந்தேகங்கள் நிறைந்த எதிரணி கூட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் குழப்பம். தினகரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் இருக்கின்றது. ஆகவே மறைமுகமாக எதிரணிக்குரிய எதிர்முறை பிரச்சாரம் ஒன்று ஆசிரியர் தலையங்கம் தினகரன். ஆமா, இந்த விடயம் நாங்கள் நேற்றைய தினம் உடன்படிக்கை கைச்சாத்திட்ட விடயத்தோடு சேர்த்து பார்க்கலாம். சந்தேகம் நிறைந்த எதிரணி கூட்டணிக்கு மத்தியில் ஏற்படுத்தும் குழப்பம் என்கிற செய்தியில் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அவை. அதைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையுடைய செய்திகளுக்கு செல்லலாம். சகல பிரஜைகளுக்கும் கௌரவம் சமத்துவம், எதிரணியின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உறுதி அளிப்பு என்கின்ற செய்தி இருக்கின்றது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்பந்தமாக எக்கச்சக்கமான முரண்பாடுகளும் எக்கச்சக்கமான சந்தேகங்களும் சராசரி மக்களிடையும் இருக்கிறது. ஏனென்றால் நேற்று தினம் நாங்கள் கடைகள் வீதிகளுக்கு செல்லும் போது பலரும் பேசிய விடயத்தில் இது ஒன்று. அதாவது இந்த மாற்றம் என்பதை விரும்பக்கூடிய பலர் அல்லது ஒரு நியாயத்துவமான ஒரு ஆட்சி வேணும் என்பதை விரும்பக்கூடிய பல மக்கள் இலங்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் இந்த கூட்டு என்பது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்பது. ஏனென்றால் ஹேலோ உரிமையை அரசிலிருந்து வெளியேறி இருக்கின்றது. ஆதரவா இல்லையா என்று தெரிவிக்கிறது. தயக்கம் என்னவென்றால் சில வேளையில் முஸ்லிம் காங்கிரஸ் எதிரணி கூட்டு இணைந்து கொள்ளுமா, அப்படி இல்லாவிட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிரணி கூட்டில் இணைந்து கொண்டால் பெரும்பான்மை வாக்குகள் இழக்கப்படுமா என்கின்ற பல சந்தேகங்களை இந்த கூட்டு ஒப்பந்தம் செயற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த ஊவா மாகாண சபை தேர்தலில் நான் அந்த கேள்விக்கு முதல் சொல்லும் போது உங்களுக்கு அதுக்கான விட சிறப்பாக கிடைக்கும் நினைக்கிறேன் ஒரு பத்திரிகையாளரா. அதே நேரம் ஊவா மாகாண சபை தேர்தலை பொறுத்தப்பட்டில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மீளெழுச்சி, ஆகவே ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கையில் இதுவரை ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக நம்பிக்கை இல்லாமல் வாக்கிடாமல் இருந்தவர்கள் மீண்டும் எழுச்சி பெற்று வாக்கிடுவதற்கான இன்னொரு சந்தர்ப்பம். ஆகவே எல்லா தரப்பு பக்கத்துல அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் பல இருக்கின்றன, தீமைகள் இருக்கின்றன. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமா, நேற்றைய தினம் கூட இந்த உடன்படிக்கையில் 33 அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கைச்சாத்திட்டிருந்தார்கள். ஆனால் இந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் பத்திரிகையாளர்கள் கைகளுக்கு வரவில்லை. அதாவது இதை இவர்கள் பகிரங்கப்படுத்துவதற்கு தயக்கம் காட்டுகின்றார்கள். வெறுமனே இது ஒரு பூரணப்படுத்தப்படாத ஒரு ஆவணமாகத்தான் இதில் கைச்சாத்திட்ட அரசியல் தலைவர்கள் கூட நேற்றைய தினம் கூறியிருந்தார்கள். ஆனால் நம்பிக்கை கொண்டு, அதாவது எதிர்காலத்தில் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் சார்ந்த விடயங்களிலே ஒரு தீர்வு வரும் என்பதற்காக தாம் கைச்சாத்திட்டதாக நேற்றைய தினம் இதில் கைச்சாத்திட்ட மனோ கணேசன் கூட கூறியிருந்தார். நாங்கள் பார்த்தோம். இருக்குமோ ஜெகன், முதலாக தான் வேட்பாளர் என்பதை அறிவிக்கும் கூட்டத்திலே அவர் பிரதமர் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்று மைத்ரிபால சிறிசேனா நேற்றைய தினம், அதாவது இந்த கூட்டணியை உருவாக்குவதற்காக அளப்பெரிய பாடுபட்டவர் மாதுளாவை சோபித்த தேரர்.
நேற்றைய தினம் அவர் என்ன கூறினார் என்றால், அதாவது உங்களுக்கான பொறுப்பை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம், இதை நீங்கள் விட்டு தப்பி ஓட முடியாது. ஆகவே இந்த அதாவது வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தையுமே நிறைவேற்றிவிட்டு செல்ல வேண்டும். 100 நாட்களில் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்குவது என்பது வெறுமனே ஒரு தேர்தல் பிரசாரத்தை இலக்காக கொண்ட ஒரு வதந்தியாக மாத்திரமே கருதப்படுகிறது. காரணம், தற்பொழுதைய அரசாங்கத்திற்கு இதுவரைக்குமே பெரும்பான்மை பலம் பாராளுமன்றத்திலே இருக்கின்றது. பாராளுமன்றம் தான் பிரதமரை தெரிவு செய்கின்றது. ஜனாதிபதிக்கு வெறுமனே ஒரு பிரதமரை நியமிப்பதற்கான அதிகாரம் இல்லை. இவர் ஆட்சிக்கு வந்தால் கூட அங்கு மீண்டும் ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தை ஏற்படுத்தி அதனூடாக ஒரு பொது தேர்தல் நடத்தி, பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அந்த கூட்டமைப்பு அதிகளவிலான ஆசனங்களை வெற்றி கொண்டதன் பின்னர் பாராளுமன்றத்தினூடாக பிரதமரை தெரிவு செய்ய வேண்டும். இது ஒரு நீண்ட வழிமுறைக்கு அமையமாக செல்ல வேண்டிய ஒரு பயணம். ஆகவே 100 நாட்களுக்குள் அரசியலமைப்பை, அதாவது ஒரு ஆடை பிடிக்காதென்றால் கடைக்கு போய் மாற்றி வருவதை போன்று உடனடியாக செய்ய முடியாத ஒரு விடயம்தான் இந்த அரசியலமைப்பு திருத்தம் என்பது. ஆகவே இது இவர்கள் அந்த கூட்டணி, அதாவது இந்த எதிரணி கூட்டணி முதலாவதாக இழைத்த பிழையாக அநேகமான அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்னும் ஒரு விடயம், சுதந்திர கட்சி சார்பாக அதிக மனிதநேயத்துடன் சுதந்திர கட்சியினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அரசாங்க எதிர்ப்பாளர்கள் அல்லது அரசாங்க விரக்தியாளர்களும் தற்போது அந்த கூட்டின் பின்னர் அதற்கு வாக்கிடக்கூடிய சூழலில் இருந்து கொஞ்சம் மாற்றம் பெற்றது போல் இருக்கு. ஆமா, அதாவது மறைமுகமாக ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சி பீடத்தில் அமர்த்துவதற்காக இவரை வைத்து காய் நகர்த்துவதாக அவர்கள் கருதுகின்றார்கள். அவர்கள் மனதிலும் ஒரு சந்தேகம். அதே நேரத்தில் நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம், ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா உரையாற்றினார் அந்த நிகழ்விலே. அவர் கூறுகின்றார், நாங்கள் 100% இதுவரைக்கும் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, 80% ஆதரவை அவருக்கு தெரிவித்து விட்டோம். இன்னும் பேசி தீர்க்கப்பட வேண்டிய 20% இருக்கின்றது. அதற்கான கால அவகாசத்தை கூறியிருக்கின்றோம். அவரோடு அது குறித்து கலந்துரையாடிய பின்னர் தான் 100% ஆதரவு அவருக்கு வழங்க முடியும் என்பதை அவர் அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் கூட தெரிவித்திருந்தார். ஆகவே இருக்கிறது ஜெகன், இப்ப இந்த எப்போதும் பேரும் பேசல் ஒரு எளிமையான ஒரு போக்கை கொண்டு வர முன்வார்கள். நாங்கள் இதில் இருக்கக்கூடிய பின்விளைவுகளை நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் அனைவர்களது உள்ளோட்டமும் எண்ணக்கரவும் ஒரு மையத்திலே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சூழல் அல்லவா? ஆமா, நாங்கள் பார்க்க வேண்டும் கஜமுகன், நேற்று காலை இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. நாங்கள் கண்டும் பொது வேட்பாளரை அறிமுகப்படுத்திய நாள் ஜாத்திக ஹெலோருமே அதுரலி ரத்ன தேரர் என்ன கூறினார்? நான் தான் பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேனவை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு பாடுபட்டேன் என கூறியிருந்தார். ஆனால் ஜாத்திக ஹெலோருமே நேற்று தினம் இந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்கவில்லை. அவர்கள் கைச்சாத்திடவில்லை. அவர்கள் நேற்று பிற்பகல் வேளையிலே வேறொரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையில் என்ன விடயங்கள் இருக்கின்றது என்பது அவர்கள் இருவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அது மைத்ரிபால சிறிசேன ஜாத்திக ஹெலோருமே உடன்படிக்கையாக இருக்கின்றது. 2 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. ஜாத்திக ஹெலோருமையை பொறுத்த மட்டிலே நாங்கள் கண்டோம், மாவிலாறு அணைக்கட்டை நாங்கள் தான் சென்று திறந்தோம் என. அதாவது முதலாவது கனியை, ஒரு மரத்திலே முதலாவது கனி வரும் பொழுது அதனை பறித்தெடுத்து, அதாவது அந்த பெருமையை ஈட்டிக் கொள்ளும் ஒரு முயற்சியில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் இந்த விடயத்தில், அதாவது முஸ்லிம் தரப்பு நாங்கள் பார்த்தோமானால் முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கட்டும், ஏனைய முஸ்லிம் கட்சிகளாக இருக்கட்டும், அவர்களின் கொள்கைகள் நோக்கங்களை கடுமையாக விமர்சித்து வரும் ஒரு பௌத்த நாடு என்ற ஒரு அடிப்படையிலே தமது கட்சியின் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் ஜாத்திக ஹெலோருமே இருக்கின்றது. ஆகவே இவர்கள் அனைவரும் ஒன்றாக கூட்டு சேர்வார்களா? அவர்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் சார்ந்த விடயங்களில் ஒரு தீர்வு திட்டத்தை உள்ளடக்குவதற்கு அவர்கள் அனுமதிப்பார்களா என்ற சந்தேகம் கூட இருக்கின்றது. ஆகவே இதுவரைக்குமே கஜமுகன் பாருங்கள், ஒரு சின்னம் இருக்கின்றதா? இல்லை. இவர்களால் தேர்தலுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கின்றன? 37 நாட்கள் தான் எஞ்சியிருக்கின்றன, 35 நாட்கள். அந்த நாட்களில் கூட பிரசார பணிகள் முன்கூட்டி நிறைவுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு மாவட்டம் ரீதியாக தேர்தல் பிரசாரத்தை நடத்தினால் கூட இவர்களுக்கு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை உருவாக போகின்றது. இவர்களின் இந்த சின்னத்தை தெரிவு செய்வதில் கூட ஒரு நெருக்கடியான சூழல் தற்பொழுது எதிர்நோக்கப்படுவதாக கூறுகின்றது. இது திட்டமிடப்பட்ட ஆளும் அரசியல் கட்சியினால் வகுக்கப்பட்ட ஒரு அப்படி கூட சிலர் கூறி வருகின்றார்கள். நாளுக்கு நாள் வரும் ஒவ்வொருவரையாக இவர்கள் இந்த தமது அணியை பலப்படுத்திக் கொள்கின்றார்களே தவிர தேர்தலில் இறங்கவில்லை. நாங்கள் மறுபுனை ஜனாதிபதியை பார்த்தால் அவர் நாளுக்கு நாள் ஏதேனும் ஒரு பிரசார கூட்டத்தை நடாத்துகின்றார். அவரே நாள் நிர்ணயிக்கிறார், அவரே தேர்தல் நிர்ணயிக்கிறார். அவர்களுடைய திட்டம் வருமனே இந்த தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே பிரசாரத்தை அவர் ஆரம்பித்தார். நாங்கள் இதோடு ஒப்பிட முடியாது. ஏனென்றால் இது ஒரு மாற்று கருத்தானது, ஒரு பொது வேட்பாளர், இது வேறொரு வகையான ஒரு தேர்தல் களம். ஆகவே நாங்கள் அது குற்றச்சாட்டா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகுபாகமா என்பது தெரியவில்லை.
ஆனால் நீங்கள் கூறியது போன்று அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய பல காரணிகள் நாளாந்தம் இருக்கின்றன. அவை காலம் தாழ்த்தப்படுகிறது ஒன்று. இவர்களின் இந்த செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது இது ஒரு புதிய கூட்டணி. இதுக்கு இதுவரைக்கும் ஒரு உறுதியான பெயர் கூட இல்லை. இந்த கூட்டணி தமக்கு பிரசாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாளுக்கு நாள் ஏதேனும் ஒரு விடயத்தை செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆகவேதான் அவர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பை இது ஒரு களியாட்டம் போன்று அங்கங்கே ஒரு சில நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வருகின்றார்கள். நீங்கள் இப்படி கூடும்போது பிரச்சார பணிகளிலே இன்னும் தீவிரமாக புதிய புதிய தகவல்களை கையாளக்கூடிய ஆளுமையில் ஆளும் கட்சி இருக்கிறது. மத்திய கிழக்கு நெருக்கடிகளை பார்த்து நாம் பாடம் படிக்க வேண்டும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறுகிறார். இது அவரது தேர்தல் பிரச்சாரத்துக்கான இன்னும் ஒரு அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே அவர்கள் நேரடியாகவே சர்வதேச நாடுகளின் அழுத்தத்தின் பேரில் தான் இந்த எதிரணியில் செயற்படுவதாக கூறி வருகின்றார்கள். அவர்களது கருப்பொருளே இம்முறை இந்த சர்வதேச சக்திகளிடம் நாடு அகப்படவில்லை. ஆனால் அதனுடைய நம்பகத்தன்மை அல்லது அது இவ்வளவு காலமும் ஜனாதிபதி தேர்தலிலே அந்த பதம் கொடுத்த வகிப்பாகம் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே கொஞ்சம் குறைந்தது போல் இருக்கின்றது. ஆகவே அதை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கான புதிய புதிய தகவல்களையும் புதிய புதிய விடயங்களையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பத்திரிகைகளை பார்க்கிறோம். இன்று இது அடுத்த செய்தி, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு கட்டுப்படம் செலுத்தப்பட்டது, வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்கிறார் அனுர பிரியதர்ஷன யாப்பா அவர்கள். அவர் சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர். 33 கட்சிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்ட அந்த சம்பவத்தையும் அல்லது அந்த படங்களையும் புகைப்படம் தாங்கியதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை கொண்டு வந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அடுத்த செய்தி, அதை நீங்கள் இப்போது எமது தொலைக்காட்சியில் பார்க்கலாம். அடுத்த செய்தியாக, முட்கள் நிறைந்த பாதையிலேயே நாம் பயணிக்க வேண்டியுள்ளது. உடன்படிக்கை கைச்சாத்து நிகழ்வில் சந்திரிகா என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அந்த முட்கள் நிறைந்த பாதை ஒப்பந்தத்துக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளா அல்லது இந்த அரசை வெற்றி கொள்வதற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடையா? எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் தமது அந்த அதிகாரங்களை ஓரளவு தேர்தல் காலங்களில் பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆகவே இந்த அனைத்து சவால்களையும் வெற்றி கொண்டு முன்னோக்கி செல்வது மிகவும் கடினமான ஒரு பயணம் என்பதை முன்னாள் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அவரது காலத்திலும் தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது தானே, ஆகவே அவருக்கு தெரியும். ஆனால் 9 வருடங்களாக தாம் அமைதி காற்றேன், இனியும் அப்படி இருக்க முடியாது, நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக தாம் மீண்டும் அரசியல் களத்தில் குதித்துள்ளதாக அவர் கூறியிருந்தார். அதே நேரத்தில் குறிப்பாக வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் மென்மையாக கூறிய ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அவர்கள் தனது தனிப்பட்ட ஒரு பகையை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் கூறியிருக்கின்றார். அதான் 9 வருடம் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமா என்ற விடயம் இருக்கிறது. ஆனால் அவரும் எவ்வளவு தூரம் ஆட்சியாளர்களுடன் உடன்பாட்டோடு இருக்கிறார் என்று இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. தொடர்ந்து வரும் சில விடயங்களுக்கு அவர் முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த அரசியல் இந்த வெப்பத்திலே சில பெயர்கள் இருக்கின்றது, இடதுசாரி பெயர்களும் முக்கியத்துவம் வாய்ந்த பெயர்களாக இருக்கிறது என்று நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். தனது தந்தை வீட்டிற்கு வந்திருக்கிறார். வளமையாக தாய் வீட்டுக்கு தான் எல்லாரும் வருவாங்க. தந்தை வீட்டுக்கு வந்திருக்கிறார் நவீன் திசாநாயக் அவர்கள். ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தார் நவீன். ஏனென்றால் அவரது தந்தை காமினி திசாநாயக் அவர்கள் மகாவலி என்கின்ற இலங்கையினுடைய மகத்துவமான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கட்டமைப்புக்கு தந்தையார் பற்றி எமக்கு கூறுவதற்கு ஒன்றுமில்லை. அவர் மிகவும் சிறந்த ஒரு அமைச்சராக செயற்பட்டிருந்தார். ஆனால் மகன் தொடர்பாக, அதாவது அவர் கடந்த தேர்தல்களில் பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளை பார்க்கும் பொழுது நுவரெலியா மாவட்டத்திலே மக்களுக்கு நன்றாக, நுவரெலியாவில் இருக்கும் மக்களுக்கு நன்றாக தெரியும் அவருக்கு கிடைத்த விருப்பு வாக்குகள் எண்ணிக்கை. சில சந்தர்ப்பங்களில் அவர் தேசிய பட்டியலில் தான் பாராளுமன்றத்திற்கு வர வேண்டிய நிலை கூட இருந்தது. ஆகவே அந்த எதிரணியில் சென்று சேரும் உறுப்பினர்கள், அதாவது நாங்கள் தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது ஒரு அமைச்சர் சென்று விட்டார், ஒரு உறுப்பினர் சென்று விட்டார் என்று பார்ப்பதை விட அவர்களுக்கு எவ்வாறு மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது என்பதையும் கவனத்தில் கொள்ள. அதே நேரத்தில் அவர் குறிப்பாக சுதந்திர கட்சியுடன் கேட்டவையால் தான் அந்த வகையான விருப்பு வாக்கள் கிடைத்ததோ தெரியவில்லை. அவருக்குரியான அந்த நிறம் நீங்கள் சொன்ன இவர் கூறுகின்றார் தமக்கு, அதாவது நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு கிடைத்த அளவு சலுகை கூட கிடைக்கவில்லை. தமது சலுகையை சிபி ரத்நாயக் அமைச்சருக்கு கூறினால் அதையும் கொடுக்கவில்லை. ஆகவே அரசாங்கம் தம்மை அந்த உரிய வளங்களை கொடுக்கவில்லை என்பதுதான் அவரது குற்றச்சாட்டு. இது புரிவதற்கு அவருக்கு 4 வருடங்கள் தேவையில்லை. அப்பவே முதல் வருடத்திலே ஒதுக்காவிட்டால் அன்றையே அவர் வெளியேறி இருக்கலாம் தற்போது. ஆனால் நேற்று ஒரு சவாலையும் விடுத்திருக்கின்றார். தமக்கு எதிரான ஃபைல்கள் ஜனாதிபதியிடம் இல்லை, இருந்தால் 24 மணித்தியாலங்களில் அவற்றை வெளியே போடுமாறு கூறியிருக்கின்றார். இதே சுத்தியுடனான அந்த துணிவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும். இப்படியான ஒரு அரசியல் களத்துக்குள் அப்படி ஒரு கூற்று, அந்த கூற்று எவ்வளவு தூரம் 4 வருடம் இருந்ததை அந்த கூற்று கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது. பார்க்கலாம்.
உடன்படிக்கையின் கோட்பாட்டுக்கு அமையவே எனது செயற்பாடு. எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால உறுதிமொழி என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஆகவே உடன்பாடு என்ன என்பது தெரிந்தவுடன் நாங்கள் பேசுவோம். அது செயற்படாவிட்டால் மற்றவர்கள் பார்த்து கொண்டும் இருக்க மாட்டார்கள், செயற்பட்டுதான் ஆக வேண்டும். அது உடன்பாடு வந்த பிறகு நாங்கள் பேசலாம். என்ன முஸ்லிம் காங்கிரஸ் மைத்திரியை ஆதரிக்கும் சாத்தியம், அரசுடனான உறவு அருகி வருகிறது என்கின்றார் ஹசன் அலி. எப்படியும் அதற்கு செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு முஸ்லிம் காங்கிரஸை வாக்காளர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று நாங்கள் சொல்லலாம். ஆமா, முஸ்லிம் காங்கிரஸ் ஒவ்வொரு தடவையும் சந்தித்து கலந்துரையாடுகின்ற போதெல்லாம் அதன் ஆதரவாளர்களாக இருக்கட்டும், கட்சியின் முக்கியஸ்தர்கள் அனைவருமே அரசாங்கத்தில் நீடிக்க கூடாது என்ற கருத்தை கூறுவதாகத்தான் முஸ்லிம் காங்கிரஸ் வட்டாரத்திலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அமைச்சரோ மௌனம் சாதிக்கின்றார். அண்மையில் ஜனாதிபதி சந்தித்த போது கூட அவர்கள் ஆதரவை தெரிவிக்கவில்லை. தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். வெளியேற காரணம் என்ன? ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்த நவீன் காரணத்தையும் சொல்லியிருக்கிறார். நீங்க சொன்னதுதான் அந்த காரணம். வீரகேசனுடைய ஆசிரியர் தலையங்கம் என்ன என்பதை நாங்கள் பார்க்கலாம். சர்வதேசத்துடனான முரண்பாடுகள் அதிகரிப்பது நாட்டுக்கு நல்லதல்ல என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதென்றால் நிச்சயமான உண்மை. ஏனென்றால் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் கூட சீனாவுடனான வெளியுறவு கொள்கையை, மறைமுகமான எண்ணங்கள் விடயங்கள் இருந்தாலும் வெளியுறவு கொள்கையை அவர்கள் ஒரு நாளும் முரண்பட்டதில்லை. காரணம், பொருளாதாரம் தான் உலகின் அனைத்து பகுதியினுடைய இணைப்பையும் வளத்தையும் மேம்பார்வை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்மை போன்ற மூன்றாம் உலக நாடுகள் இவ்வகையான ஒரு முரண்பாட்டு திட்டங்களை கொண்டு வருவது என்பது நிச்சயமாக அழகல்ல என்பது உண்மையாகவே இந்த ஆசிரியர்கள் நாங்கள் தெளிவான சர்வதேச ரீதியில் பிரச்சனைகள் வரும்போது கூட அந்த நாடுகளின் உதவிகள் தேவைப்படலாம். ஆகவே சுமூக உறவுதான் மிகவும் அவசியமாக இருக்கு. இவை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகளாக இருக்கின்றன. அதை தொடர்ந்து இன்று வெளிவந்திருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையுடைய முற்பக்கத்திலே பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு கார்ட்டூன் இருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்போ திரையிலே பார்க்கலாம் அந்த கார்ட்டூனை. இன்றைய தினம் ஸ்டாப் வெல்கம் என்று இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெல்கம் என்று யாரு இங்கே அழைக்கின்றார்? ஸ்டாப் மைத்ரிபால சிறிசேனாவை தான் ஒரு பெண்ணை போன்று சித்தரித்திருக்கின்றார்கள். அவர் பக்கம் செல்வதற்கு அனைவரும் ஆர்வத்தோடு ஓடி வருகின்றார்கள். அதிலே சிறப்பம்சம் கனியினுடைய அந்த கேலிச்சித்திற்கு உள்ளடக்கம், அவர் பச்சை நிற சேலையை தான் கட்டியிருக்கின்றார், நெற்றியில் பொட்டு விட்டிருக்கின்றார். ஆகவே சிறுபான்மை கட்சிகளை வரவழைக்கிறாரோ என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் அதை நிறுத்துவதற்கு ஜனாதிபதியும் இருக்கக்கூடிய சிறுபான்மை கட்சி நான் நினைக்கின்றேன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மாத்திரமே. ஆமா, ஆனால் ஏற்கனவே மலையக மக்கள் முன்னணி போன்ற கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு ஏற்கனவே தெரிவித்தார். ஆனால் அதற்கு பிறகு மறுபரிசீலனை செய்வதாக தற்போது அறிவித்திருக்கின்றனர். அப்படியா? அப்ப நிபந்தனையற்ற ஆதரவுக்கும் மறுபரிசீலனை. அடுத்த செய்திகளுக்கு நாங்கள் செல்லலாம். சுடரொளி பத்திரிகையினுடைய செய்தி இது. கொடூரமான ஆட்சிக்கு முடிவு கட்டுமாறு நாட்டு மக்களுக்கு சந்திரிகா அழைப்பு என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பொது எதிர்நறையினுடைய புரிந்துணர்வு உடன்படிக்கை நேற்று கைச்சாத்து என்கின்ற செய்தியோடு தான் இந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புகைப்படம் தாங்கியதாக இவை இருக்கின்றன சிறப்பம்சம். ஆனால் இதை மையப்படுத்த வேண்டிய சில கட்சிகள், குறிப்பாக மைத்ரிபால சிறிசேன அவர்களினுடைய முதலாவது கூட்டத்தொடரிலே பங்கேற்க அன்ருகுமார் திசாநாயக்க, அத்துடைய ரத்ன தேரர் போன்றவர்கள் இங்கே பிரசன்னமாகவில்லை. அந்த இரண்டு கட்சிகளினுடைய வெளிப்பாடும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இருதரப்புக்கும் ஆதரவு அற்றொரு போக்கை கையாளப்படுகிறதோ தெரியவில்லை. அவர்கள் நேற்று உடன்படிக்கை கைச்சாத்திவிட்டதன் காரணமாக எல்லோருமே இனி கூற முடியாது தாம் அவருக்கு ஆதரவு வழங்க முடியாது என்று. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி ஏற்கனவே 2 வேட்பாளர்களின் பொறுப்பையும் தாம் ஏற்க போவதில்லை என அறிவித்திருக்கின்றது. ஆனால் நிறைவேற்ற அதிகாரம் தற்போதைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற துணிப்பொருளிலே அவர்கள் பிரசார பணிகளை முன்னெடுக்கின்றனர். ஆட்சி மாற்றம் வேண்டும், ஆனால் தாங்கள் இன்னொரு கட்சிக்கு ஆதரவில்லை. காரணம் என்னோடு அவர்கள் ஐக்கிய தேசிய கைச்சாத்திட்டு இருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சி என்பது மக்கள் விடுதலை முன்னணியுடைய முற்றும் முழுதான எதிர்ப்பு சிந்தனையாளர்கள். எனவே அதை தாங்கள் கையாளும் போது அவர்களுடைய அங்கத்தவர்கள் இருக்கக்கூடிய பிணக்குகள் பற்றிய ஒரு தேவையும் அவர்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இப்போதைக்கு நாட்டிலே ஜனாதிபதியாக வர முடியாது. ஆனால் அவர்கள் பொது தேர்தலில் அவர்களின் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில் தான் தற்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எது சரியோ பிழையோ தொடர்ந்து அன்ருகுமார் திசாநாயக் அவர்களுடைய பேச்சு மாத்திரமே இலங்கையினுடைய அடிப்படை அரசியலமைப்புக்கும் அதே நேரத்தில் அடிப்படை மக்கள் சார்ந்த விடயத்தையும் மையப்படுத்தக்கூடிய பேச்சாக இருக்கிறது. ஊழல்களும் கூட நேற்றைய தினம் கூட அம்பலப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே பற்றி அவர் சொன்ன விடயம் தற்போது அனைத்து பொது ஊடகங்களிலும் மிக பாரதூரமாக கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு காரணியாக இருக்கின்றது. தன்னை நியாயப்படுத்த ஐக்கிய நாடுகளில் நேரத்தையும் பணத்தையும் செலவிடுகின்றது இலங்கை அரசு. வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் கவலை என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆகவே
ஐக்கிய நாடுகள் என்பதே அனைத்து நாடுகளையும் ஒன்று திரட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளினுடைய அரசியல் அமைப்புக்கேற்ற உலகத்தர அரசியல் அமைப்பை கொண்டு செல்லக்கூடிய முதுகெலும்பாக செயற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து நேரத்தையும் பணத்தையும் இலங்கை அரசு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலே இலங்கையை போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு எதிராக அவர்கள் அதுக்கான நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் கவலை தெரிவித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தன்னை நியாயப்படுத்துவதற்காக இலங்கை ஐக்கிய நாடுகளில் 6 மாதத்திற்கு ஒரு முறை நேரத்தையும் பணத்தையும் செலவிடுகிறது என்று கவலை தெரிவித்திருக்கிறார் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள். அதே நேரம் ஒவ்வொரு தேர்தலின் போது அரசு செலவழிக்கக்கூடிய பணம் எவ்வளவு என்பதையும் அதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லாமே பொதுமக்களுடைய பணம். மஹிந்த அரசிலிருந்து மேலும் 50 வீதமானோர் வெளியேறுவர். ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்த நவீன் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அந்த 50 வீதம் என்பது வந்து முதல் நாள்ல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த டப்ல வந்து அந்த எப்போ சொல்வார்கள் குழாய் நீர் கொட்ட வேணும், ஆனால் துளி துளியாக தான் விழுந்து கொண்டிருக்கிறது. 50 பேர் வெளியேறுவார்கள் என்பதை விட நவீன் திசாநாயக்க கூறினார் 50% விரக்தியோடு தான் இருக்கின்றார்கள். பல அழுத்தங்கள் காரணமாக அவர்களால் வெளியே வர முடியவில்லை. ஆனால் ஒரு சிலர் வரலாம் என்பது. ஜனக பண்டார தென்னகோன் அழுதார், தன்னுடைய உண்மையான கவலையை தெரிவித்தார். ஆனால் அவர் வந்து வெளியேறுவதாக சில விடயங்கள் கூறவில்லை. அதுதான் ஆரம்ப காலம் முதலேயே சுதந்திர கட்சியில் இருந்தவர்கள் முக்கிய சிரேஷ்ட உறுப்பினர்கள் வெளியேறுவதாக இல்லை. மைத்ரிபால சிறிசேனவும் அபாராக ஒருவராக இருந்தாலும் அவர் பொது நோக்கத்திற்காக வெளியேறி இருக்கின்றார். ஆனால் இவர்கள் நவீன் திசாநாயக்க, ராஜித் சேனாரத்ன போன்றவர்கள் எல்லாம் பிற்காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வந்து இணைந்தவர்கள். ஆகவே அவர்களின் தாய் வீட்டுக்கு அல்லது தந்தை வீட்டுக்கு தான் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். பஸ் பள்ளத்தில் வீழ்ந்து சிறுவன் பலி, 44 பேர் காயம். தம்ப பெல்கோட பகுதியில் பயணிகள் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. காயமடைந்தவர்கள் 6 கேகால வைத்தியசாலையிலும் மீனவர்கள் உதுகோட கிராமிய வைத்தியசாலையிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சிகிச்சை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றுதான் நம்முடைய கோரிக்கை. ஓட்டோ மோதி மாணவி பலி, நேற்றில் ஹட்டனில் பரிதாபம் என்கிற செய்தி புகைப்படத்தோடு இன்று நாங்கள் கூறிய செய்தி சுடரொலியினுடைய பத்திரிகையாளர்கள் சுமந்து வந்திருக்கின்றார்கள். நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்து சமுத்திர பிராந்தியம் அமெரி வலயமாக திகழ்வது மிக அவசியம். காலையில் அஜித் டோவால் கருத்து என்கின்ற வலியுறுத்து என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் சுடரொலி கொண்டு வந்திருக்கக்கூடிய முற்பக்க செய்திகள். அதைத் தொடர்ந்து சுடரொலியினுடைய ஆசிரியர் தலையங்கம் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். அஜித் டோவாலின் இலங்கை விஜயம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஏன், எது, அதுவும் என்ன விடயம் உள்ளடக்கம் என்பதை நீங்கள் சுடரொலியினுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்தவற்றை தொடர்ந்து பாருங்கள். அதில் ஆழம் அதிகமாக இருக்கின்றது. வாடி நமக்கு மிஞ்சுவதென்னவோ இந்த பழைய பாய்தான். 36 கட்சிகளின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இந்த பழைய பாயை மேஜிக் பாயை எடுத்துக்கொண்டு அவர் பறந்து செல்கிறார் மைத்ரிபால சிறிசேன. ஆனால் பொதுமக்களுக்கு இறுதியில் அந்த பழைய பாய் கிடைக்க போகிறது. அப்படியான ஒரு கருத்தை ஜேபி கேலி சித்திரமாக வரைந்திருக்கின்றார். யார் ஆண்டாலும் மக்கள் தரப்பில் ஆளுமா என்கின்ற கேள்வி அதில் மறைந்திருப்பது போல் தெரிகிறது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் மிக பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. நிறைவேற்ற அதிகார முறைமைக்கு எதிராக எதிரணி திரண்டது, உடன்படிக்கை கைச்சாத்த என்கின்ற செய்தி இருக்கின்றது. இதை பார்த்து தலைப்பு பார்த்தீர்களா? பத்திரிகைகளினுடைய ஆளுமை எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்று பச்சை நிறத்தோடு தான் இருக்கின்றது. அதே நேரம் அதனுடைய சொற்பிரயோகம் நிறைவேற்ற அதிகார முறைமைக்கு எதிராக எதிரணி திரண்டது, அதாவது எதுக்குத்தான் எதிர் என்பதை மிக மையமாக படுத்தியது போன்ற ஒரு தலைப்பு. உடன்படிக்கை கைச்சாத்து, ஜனாதிபதி மஹிந்த சார்பில் கட்டுப்பணம், நிறைவேற்ற அதிகார முறைமை ஒழிப்புக்கு தமிழர்களின் ஆதரவு அவசியம் என்று குறிப்பிட்டிருப்பவர் யாரு? NMS தலைவரான வணக்கத்துக்குரிய சோபித தேரர் தான் இதை தெரிவித்திருக்கின்றார். அவர்தான் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தினுடைய தலைவரும். தொடர்ந்து இந்த அனைத்து கட்சிகளும், அவருக்குத்தான் இந்த வாய்ப்பு அதிகம் இருந்தது இந்த முறை பொது வேட்பாளராக. ஆனால் அவர்தான் அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டி சரியான ஒரு பிரமுகர் கொண்டு வருவதற்கு அதிக பங்காற்றியவர் என்று அரசியல் தரப்பில் சொல்லப்படுகின்றது. உள் விவகாரங்களினுடைய காய் நகர்த்தல்களை சந்திரிகா, ரணில் போன்றவர்கள் செய்யும் போது இவர்தான் வேட்பாளர் என்றை நிரூபிப்பதற்கான ஒரு ஏற்பை இவர் பிரகடனப்படுத்தினார் என்கின்ற ஒரு போக்கு மக்கள் மத்தியில், அதே நேரத்தில் இந்த கட்சிகளுக்கு இடையிலான இணக்கப்பாட்டுக்கு மத்தியில் இருக்கின்றன. ஆமா, தேரர் கூட கடந்த காலங்களிலேயே மாறுபட்ட கருத்துக்களை கூறி வந்த ஒருவர். ஆனால் இந்த கடந்த அண்மை காலமாக ஒரு 5-6 மாதங்களாகத்தான் இந்த விடயத்தில் அவர் தீவிரமாக இறங்கியிருந்தார். முழுமையில்லாத உடன்படிக்கையில் எதிர்பார்ப்புடன் கைச்சாத்திட்டுள்ளோம் என்கின்ற
விடயம் இங்கே பிரசுரமா இருக்கு. நீங்கள் சொன்ன விடயம் தான் இருக்கிறது. நேற்று தினம் நான் ஏற்கனவே கூறியதை போன்று மனோ கணேசன் அவர்கள் இந்த உடன்படிக்கை தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை தான் இந்த செய்தி கூறியிருக்கின்றது. சுடரொலியிலே பத்திரிகை செய்தி ஒன்று இருந்தது. மைந்த அரசிலிருந்து மேலும் 50% வெளியேறுவர் என்ற செய்தி. இங்கே தினக்குரலிலே 50% அரசு தரப்பினர் கடும் மன அழுத்தத்தில் என்று பதிவாகி இருக்கிறது. அவ்வாறு தான் அவர் கூறியிருந்தார். நானும் நேற்று தினம் எமது செய்திகள் கூட அந்த விடயம் ஒளிபரப்பாகி இருந்தது. இந்து சமுத்திரம் சமாதான வலயமாக தொடர்ந்து இருப்பது அவசியம் என்கின்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இது தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகள். அதே நேரம் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் இருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஆசிரியர் தலையங்கத்தோர்கள் அவதானியங்கள் ஜெகன். ஆமா, நீங்கள் ஆசிரியர் தயங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் அதை இப்போ திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஊடகங்களினால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையால் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆமா, அதாவது தற்போது இந்த வானொலி அல்லது ரேடியோ, வானொலி, தொலைக்காட்சி தவிர இந்த சமூக வலைத்தளங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் இருக்கின்றன அல்லவா. ஆகவே அரசியல் மாற்றத்தை மக்கள் மத்தியில் கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கு இவை அனைத்துமே அளப்பெரிய பங்காற்றுவதாக தான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் கூறுகின்றது. அப்ப எங்களுக்கும் ஒரு சின்ன நப்பாசை இருக்கிறது என்னென்றா, இப்ப அந்த பங்காற்றுதலுக்கு நாங்கள் சரியான ஒரு நேர்மையான நியாயமான போக்கை கடைபிடித்தால் நாளைய தினம் தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் நமது நிகழ்ச்சி சார்ந்து எழுதப்படுமோ? நிச்சயமாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு வாசிக்க கிடைத்தால் சிறப்பு. இது தினக்குரலினுடைய ஆசிரியர்கள் 1-2 சிந்திக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிற நகைச்சுவையில் காப்பால் பிரதீப்பினுடைய கேலி சித்திரம் இப்படி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கப்பலிலே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை விழுந்து இருக்கின்றது. தண்ணி பெருகிவிட்டது. ஆகவே மீதமாக இருப்பது இலங்கை ஸ்ரீலங்கன் ஃப்ரீடம் பார்ட்டியா, இலங்கை சுதந்திர கட்சியா அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பா என்கின்ற செய்தி அறிந்திருக்கிறார் யார்? பிரதீப். நிறைவாக நாங்கள் மெட்ரோ செய்திகளுக்கு செல்வோம். கேகாலை பஸ் விபத்தில் 44 பேர் காயம், சிறுவன் பலி. பெல்மதுல்ல பஸ் விபத்தில் 15 பேர் காயம். பெல்மதுல்ல பஸ் விபத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பெல்மதுல்ல பஸ் விபத்தினுடைய காட்சிகள் இங்கே புகைப்படமாக பிரசுரமாக இருக்கின்றது. கவலைக்கிடமான செய்தி. தொடர்ந்து இந்த பல்மதுல்ல மற்றது இந்த தியத்தலாவா போன்ற பகுதிகளிலே தொடர்ச்சியான சில விபத்துகள் இந்த பகுதிகளிலே பஸ் விபத்துக்களாக இடம்பெறுகிறது. நான் சொல்கிறேன், ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த தியத்தலாவா பண்டரவல பகுதி, பெல்மதுல்ல பகுதி, இவை கூடுதலாக இப்படியான விபத்துக்குள்ள காரணியாக இருக்கின்றன. என்ன தெரியவில்லை. அந்த வீதி கட்டமைப்புகள் மிகவும் குறுகிய வீதிகளாக இருக்கின்றன. ஆனால் பரந்த வீதி, ஆனால் வளைவு, அதாவது நீண்ட நேர் பாதைக்கு பின்னர் ஏற்படக்கூடிய வளைவு, அதுதான் மிகவும் விரைவாக வந்து அநேகமான விபத்துகளுக்கு சாரதிகளின் அசமந்த போக்குதான் காரணமாக இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றவை. ஆனால் பரிதாபகரமாக அதில் பயணிக்கும் பயணிகள் கடவுளை போன்று பஸ் சாரதி நம்பிதான் அந்த பஸ்ஸில் ஏறுகின்றார்கள். கடவுளை போன்று நம்பி என்று சொல்றீங்க. அந்த மாதிரியான சிறுபான்மை கட்சிகளை இருதரப்பும் ஏற்றுக்கொள்ள இருக்கு. ஆனா கேகாலையில் கோலாவில் மாரியம்மன் கோவிலில் உண்டியல் உடைக்கப்பட்டு திருட்டு என்கிற செய்தி இருக்கிறது. இது மிக முக்கியமாக நாங்கள் பதிவு செய்கின்றோம். இந்த அக்கறை பற்று போன்ற சில விளிம்பு கிராமங்களிலே இவ்வகையான இந்து கோயில்களினுடைய சொத்துக்கள் உடைக்கப்படுவதை நாங்கள் கூடுதலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அக்கரைப்பட்டு போலீஸ் பிரிவில் உள்ள கோலாவில் மாரியம்மன் கோயில் உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்ட சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை பதிவாகியிருக்கிறது. இந்த பகுதியில் பார்த்தால் வடக்கு கிழக்கில் தான் கூடுதலாக இந்த ஆலயங்கள் உடைக்கப்பட்டு பொருட்கள் சூறையாடப்படுகின்றன. அதிலும் பார்க்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற பகுதிகளில் தான் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் இதில் தொடர்பு பட்டுள்ளவர்கள் தொடர்ந்தும் இனங்காணப்படாமல் இருப்பதால் கவலைக்கிடமான இனங்காணப்பட்டு நடத்தப்படுவதனால் இனங்காணப்படாமல் இருக்கின்றார்கள் என்ற கேள்வியும் எம்மை போன்ற ஊடகவியலாளர் மத்தியில் தொடர்ந்து இருக்கின்றன. ராஜகிரிய பாடசாலைக்கு அருகில் ஆண் ஒருவரின் சடல மீட்பு யார் என்பது நாளை நாங்கள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். காலியில் கொழும்பு மாணவர்களுடன் குழுவினர் மோதல், 10 பேர் கைது. காலி வனப்பகுதி ஒன்றில் இருதரப்பினருக்கு ஏற்பட்ட மோதலில் தொடர்புடைய சந்தேகங்கள் 10க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மிக முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மொபிட்டல் பிளாட்டினம் விருது விழா, அர்ஜுன ரணதுங்கவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது, மேத்யூஸ் சமரி அது சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை என்கின்ற செய்தி புகைப்படத்துடன் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இலங்கையின் இந்த விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக எமது ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட்
குழுவினர் மிகவும் அர்ப்பணிப்போடு ஒரு வெற்றிகரமான ஒரு விருது விழாவை ஏற்பாடு செய்து நடாத்தி முடித்திருக்கின்றார்கள். இதில் இலங்கைக்கு பெருமை சேர்த்த 96ஆம் ஆண்டிலே உலக கிண்ணத்தை வெற்றியிட்டு கொடுத்த அர்ஜுன் ரணதுங்க அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும், அதே போன்று ஆஞ்சலோ மேத்யூஸ் ஜனரஞ்சகமான வீரருக்கான விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றனர். எங்களுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய செய்தி, எமது குழும பணிப்பாளர்களை நாங்கள் பத்திரிகையினுடைய புகைப்படத்துடன் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஷெவான் டேனியல் எமது குழும பணிப்பாளர் சாந்தி பகிரதன் அவர்கள், குமார கோவலசிங்கம் அவர்கள், ருத்ராணி பாலசுப்ரமணியம் அவர்கள் என்று அனைவரையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆம், இது இந்த அனைத்து பத்திரிகைகளும் பெரும்பாலும் இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கும் விழா தொடர்பான செய்தி வந்திருக்கின்றது. நன்றி ஜெகன். நன்றி கஜமுகன். நாங்கள் இது பற்றிய விடயங்களை பார்க்கலாம். நன்றி. தொடர்ந்து நீங்கள் சக்தியினுடைய நிகழ்ச்சிகளோடு இருந்திருக்கலாம் என்று கூறி விடைபெறும் நான் கனிவன்போடு கஜமுகன். வணக்கம்.